ஹாய், சண்டே ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரைடே செய்ய போகிறேன். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கப் ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு கப் பச்சை பட்டாணி, ஒரு கப் கேரட், ஒரு கப் சோயா எடுத்திருக்கேன், ஒரு பீஸ் இஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா ஒரு 4, பூண்டு இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், டோப் வச்சாச்சு. என்கிட்ட கடாயிலன்னு அகலமான டோப்பில் செய்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம், கேரட், பச்சை பட்டாணி ஒரு கப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கூட கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. இதுலேயே நிறையா உப்பு போடணும், ரைஸ்லேயும் கொஞ்சம் உப்பு போடணும். அதில் காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் போடணும். நிறையா உப்பு போட்டுட்டிங்கன்னா காயிலே ஃபுல்லாக உப்பு இறங்கிடும். இதில் காரத்துக்கு நான் பெப்பர் தான் சேர்க்க போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. பச்சை மிளகா ஒரு 3, பெப்பர் பொடி 3 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் வேகட்டும். ரைஸ் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துட்டேன் நான். கொஞ்சம் வெந்திருக்கு. இதுலேயே ஒரு கப்பு நான் சோயா சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு வேணா குடமிளகாவும் சேர்த்துக்கலாம், பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். ரைஸ் போடும்போது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள் ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம், ஒரு 3/4 பாதம் வெந்தால் போதும். நான் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எனக்கு தேவையான அளவு நான் வேக வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ் ஃபுல்லாக சேர்த்துட்டு கிண்டி. இப்போ பாருங்கள், ரைஸ் ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. இதில் குழி கரண்டி இல்லாமல் செய்த மாதிரி, இல்லை தோசை கரண்டி இருந்தாலும் சாதம் உடையாமல் இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இதில் மீதி வச்சுருக்கோம் இல்லையா பெப்பர் பொடி, 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிளில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இல்லையா, அப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, டாடா, பாய்.